Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சம் த நம்பர்ஸ் இந்த ஸ்ட்ரிங்ஸ் ஒரு ஸ்ட்ரிங்ஸில் இருக்க நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணி அதை வந்து அவுட்புட்டாக நம்ம வந்து ஷோ பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் பார்த்தீங்கன்னா A1 B2 C3 இதில் இன்புட் பார்த்தீங்கன்னா இதில் இன்டிஜர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3. ஸோ இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 6 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து A10 B20 C13 இருக்குது. ஸோ இதில் வந்து இன்டிஜர் ஆட் பண்ணால் 10 20 30. ஸோ நம்மளுக்கு 60 கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 10 2 மட்டும் இன்டிஜர் இருக்குது. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 12 அவுட்புட் கிடைக்கும். இதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பைத்தானில் பார்க்கலாம் வாங்க. பைத்தானில் A = முதல்ல இன்புட் வாங்கியிருக்கேன். அப்புறம் T வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து T வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங் வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து S = லாஸ்ட்டில் ஃபைனல் ரிசல்ட் நம்ம ஷோ பண்ணுறதுக்காக முதல்ல இனிஷியலாக நான் 0 வச்சுருக்கேன். ஃபார் I in A ஏல வந்து ஒரு வேரியபிளாக நான் அக்சஸ் பண்ணுறேன். ஃபார் லூப் போட்டு பார்க்குறேன். இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். A1 B2 C3. ஃபஸ்ட்டு வந்து A இஸ் டிஜிட்டாக வந்து செக் பண்ணுவோம். இதில் இஸ் டிஜிட் மெத்தட் ஒன்று இருக்குது. இஸ் டிஜிட் மெத்தட் வந்து இது வந்து டிஜிட்டாக ஸ்ட்ரிங்கில் வந்து இது வந்து டிஜிட்டாக இல்லை ஆல்ஃபபெட்டாக வந்து செக் பண்ணுவோம். டிஜிட்டாக வந்து செக் பண்ணோம். டிஜிட்டாக இருந்தால் அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு உள்ளே போகும். ஸோ வந்து A இஸ் டிஜிட் வந்து செக் பண்ணுது இல்லை. அப்புறம் எல்ஸில் போவோம். இஃப் T நாட் ஈக்குவல் டு எம்டியான்னு கேட்கும். இல்லை T வந்து எம்டியாக தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே எதுவுமே ரன் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து 1 போவோம். 1 இஸ் டிஜிட்டாக கேட்டால் ஆமாம் 1 வந்து டிஜிட்டு. ஸோ வந்து Tயில் வந்து இப்போ வந்து Tயில் 1ஆக வந்து Tயில் வந்து 1ன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ B போவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் போயிட்டு B போவோம். B வந்து இஸ் டிஜிட்டான்னு கேட்கும். B வந்து இஸ் டிஜிட் கிடையாது. ஸோ வந்து எல்ஸில் போயிட்டு இப்போ T வந்து நாட் ஈக்குவல் டு இதுவான்னு கேட்கும். இல்லை T வந்து இப்போ வந்து 1ன்னு சொல்லிட்டு இருக்குது. கரெக்ட். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. Tயில் வந்து எவ்வளோனா 1 இருக்குது. ஸோ வந்து Tயை வந்து நம்ம இன்ட்டாக மாற்றணும். டைப் காஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து இன்டிஜர் 1 கிடைக்கும். இன்டிஜர் 1 நம்ம எஸ்ஸில் வந்து ஆட் பண்ணுறோம். எஸ்ஸில் இனிமேல் 0 இருக்குது. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா இப்போ எஸ்ஸில் வந்து 1ன்னு சொல்லிட்டு மாறிடும். நெக்ஸ்ட்டு வந்து Tயை மறுபடியும் நம்ம எம்டியாக வந்து மாற்றுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 2 போய்டும். 2ல் வந்து இஸ் டிஜிட்டான்னு கேட்கும். 2 வந்து இஸ் டிஜிட் தான். ஸோ வந்து Tயில் இப்போ பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லிட்டு இருக்கும். Tயில் இப்போ 2ன்னு சொல்லிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கு போவோம். சி இஸ் டிஜிட்டான்னு கேட்கும். சி இஸ் டிஜிட் வந்து கிடையாது. ஸோ வந்து எல்ஸில் போவோம். இஃப் T வந்து நாட் ஈக்குவல்ட்டான்னு கரெக்ட். இந்த கண்டிஷன் ட்ரூ. ஏன்னா Tயில் வந்து இப்போ 2ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ அதற்கு மாதிரி டைப் காஸ்ட் பண்ணுறோம். அப்போது இன்டிஜர் 2 நமக்கு கிடைக்கும். அதை நம்ம மறுபடியும் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு எஸ்ஸில் வந்து 3ன்னு இருக்கும். மறுபடியும் Tயை வந்து எம்டி ஆக்குறோம். மறுபடியும் வந்து இப்போ 3 வந்து செக் பண்ணுவோம். 3 வந்து இஸ் டிஜிட்டான்னு கேட்கும். 3 வந்து இஸ் டிஜிட் தான். ஸோ Tயில் வந்து 3ன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிட்டு இந்த ஃபார் லூப் முடிஞ்சிடும். சரி, அப்போ இந்த 3 வந்து நம்ம அக்சஸ் பண்ணல. ஸோ அதுக்காக நான் வந்து இந்த ஃபார் லூப் முடிஞ்சிட்ட அப்புறம் வந்து மறுபடியும் இங்கே போட்டதை திருப்பி இங்கே போட்டிருப்பேன். T நாட் ஈக்குவல் டு இது எம்டி இதுவா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். M ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் மறுபடியும் டைப் காஸ்ட் பண்ணி அந்த 3யை வந்து இன்டிஜராக மாற்றிட்டு மறுபடியும் அந்த எஸ்ஸில் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 6ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்துடும். இதுவே வந்து இந்த கேஸில் வந்து பார்க்கலாம் வாங்க. இந்த கேஸில் வந்து A10 B20 இது எப்படி சொல்லிட்டு ரன் ஆகும் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அதேமாதிரி ஃபார் A I in A வந்து செக் பண்ணோம். இது எதுவுமே போகாது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ 1 வச்சோம். 1 ஆச்சுன்னா இப்போ Tயில் வந்து இப்போ 1ன்னு சொல்லிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 0 வந்து செக் பண்ணோம். 0ல் இஸ் டிஜிட் வந்து 0 இஸ் டிஜிட் தான். ஸோ வந்து இப்போ Tயில் வந்து 10ஆக வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக மாறிடும். நெக்ஸ்ட் வந்து B வந்து செக் பண்ணோம். B இஸ் டிஜிட் கிடையாது. ஸோ எல்ஸில் போவோம். எல்ஸில் T நாட் ஈக்குவல் டு தான். ஆமாம் T வந்து ஏன்னா 10ன்னு சொல்லிட்டு இப்போ இருக்குது. ஸோ வந்து M வந்து இப்போது இன்டிஜர் 10ஆக மாறிட்டு S வந்து இப்போது 10ஆக வந்து இருக்கும். மறுபடியும் நம்ம Tயை வந்து எம்டி ஆக்கிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2க்கு போவோம். 2க்கு வந்து போச்சுன்னா இஸ் டிஜிட்டான்னு 2ன்னு கேட்கும். ஆமாம் இஸ் டிஜிட்டா. அப்போ T வந்து இப்போ வந்து 2ன்னு சொல்லிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 0 போவோம். 0 வந்து இஸ் டிஜிட்டாக கேட்கும். 0 இஸ் டிஜிட் தான். ஸோ மறுபடியும் T வந்து இப்போது 20 ஸ்ட்ரிங்காக வந்து இருக்கும். ஸோ இது வந்து முடிஞ்சிடுமா? இது முடிஞ்சிட்டப்போ நம்ம அந்த 20 எப்போ வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அதனால் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வெளியில் இங்கே போட்டுட்டு இஃப் T நாட் ஈக்குவல்ட்டான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஆமாம் T வந்து நாட் ஈக்குவல் டு இது தான். ஏன்னா Tயில் வந்து 20ன்னு சொல்லி இருக்குது. அப்போ அதை வந்து டைப் காஸ்ட் பண்ணுறோம். டைப் காஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து 20ன்னு சொல்லிட்டு இன்டிஜராக கிடைக்கும். அப்போ அந்த இன்டிஜர் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து 30ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை போல் தாங்க தேர்ட் எக்ஸாம்பிளும். இதில் எதனா டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் பெருசாக இருக்காமல் இருக்கும். நல்லா 2-3 வாட்டி வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக புரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.